உறவுகளுக்கு வணக்கம். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இட்லி தோசைக்கெல்லாம் கரெக்ட் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் வரமிளகா ஒரு 3 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு 4-5 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டுருக்கிறேன். இது கொஞ்சம் பூண்டு நல்லா வதங்கி வந்த உடனே நீங்கள் வந்து இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் தான் சேர்த்துறது ரொம்ப நல்லது. நான் அதைத்தான் வலியுறுத்தி உங்களை கூறிகிட்ருப்பேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் உரித்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்குங்க. வதக்கி இது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த உடனே இது கூட வந்து நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அந்த ஒரு தக்காளி சேர்த்து அது நல்லா வதங்கறதுக்காக வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்போடு சேரும்போது சீக்கிரமாக இது நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நம்ம என்ன சட்னி அரைக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, பீர்க்கங்காய் சட்னி. எந்த காயில் வேணாலும் சட்னி அரைக்கலாம். பட் பீர்க்கங்காய் சட்னி வந்து பீர்க்கங்காய் பொரியலும் நல்லாயிருக்கு, பீர்க்கங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு பீர்க்கங்காய் இருந்துச்சு, அதை வந்து நல்லா அறுத்து கழுவி துண்டு துண்டாக அறுத்து இப்போ வந்து இதை கூட சேர்த்துக்கிட்டேன். இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டு வதக்குனிங்கன்னா சூப்பராக இந்த அளவுக்கு வதங்கி வந்துடும். நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நீங்கள் வந்து தேங்காய் வேணுன்னா சேர்த்திக்கலாம். தேங்காய் வேண்டானாலும் அப்படியே அரைச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் சேர்த்துல சும்மா தான் அரைச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா சட்னி ரெடி ஆயிடுச்சு. அருமையான துவையல். இந்த துவையல் வந்து சாப்பிட்றதுக்கு அடிப்பொலியாக இருக்கும். நான் வந்து இட்லிக்கு தான் இந்த துவையல் செஞ்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த இட்லி எடுத்து வச்சு இந்த துவையல் போட்டு சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இட்லி யாருக்கு சாப்பிட்றீங்களோ விருப்பம் இருக்குதோ வாங்க அம்மா வீட்டுக்கு இட்லி சாப்பிடுவோம். கண்டிப்பாக நான் சொன்னாலாம் உங்களுக்கு தெரியாது, செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இது வரைக்கும் செய்யாதவங்க வந்து கண்டிப்பாக இந்த முறையை பயன்படுத்தி தாராளமாக நீங்கள் இந்த சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.